வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மது பழக்கத்திலேருந்து விடுபடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மது பழக்கத்திலேருந்து விடுபடுறது ஓகே, யாரெல்லாம் இந்த பழக்கத்திலேருந்து விடுபடணும், ஏன் விடுபடணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். மது குடிக்கிறவங்க எல்லாருமே மது பழக்கத்துக்கு அடிமையானவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. உண்மையான நியாயமான கேள்வியும் கூட. அதாவது மது பழக்கத்தில் இருந்து விடுபடணுன்றவங்க மதுவுக்கு ரொம்ப அடிமையாக இருக்கிறவங்க மட்டுமே விடுபட்டால் போதுமானது தான். என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, என்றைக்கே ஒரு நாள் குடிச்சிட்டு ரொட்டீனாக அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பழக்கத்தை இருந்து விடுபடன்ற அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, மதுன்றது ஒரு உணவுப் பொருள் மாதிரி அந்த காலத்தில் இருந்து இதுவுமே பழக்கமாகி போகிற ஒரு விஷயம். இது நம்ம கலாச்சாரத்தில் எல்லா இடத்துலையுமே, இந்த உலக நாடுகளில் எல்லா இடத்துலையுமே இது புழக்கத்தில் இருக்குது. இதை மட்டும் தனியாக தவிர்க்க முடியுமா? யார் தவிர்க்கணும் அப்படின்னா, தனி மனிதன் தான் தவிர்க்கணும். ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா, மது அவருக்கு அளவுக்கு அதிகமாக குடிக்க சொல்லி தூண்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் தான் இந்த பழக்கத்திலேருந்து விடுபடுறது ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இன்றைக்கி ஒரு ஆரம்பத்தில் ஒரு கிளாஸ் பீரில் ஆரம்பிக்கக்கூடிய நண்பர்கள் கடைசியில் ஒரு கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக இருக்கலாம். ஒரு ஸ்டேஜில் போய் அவங்க 2 ஃபுல்லு, 1 ஃபுல்லு, 3 ஃபுல்லு அப்படின்ற அடிக்கிற அளவுக்கு கூட அவங்க மது பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க. அவங்களுக்கு தான் இது முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. சரி, இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான குடிக்கிறனால என்ன பிரச்சனை, அவங்களுக்கு மட்டும்தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் அது கிடையவே கிடையாது. இது என்ன அப்படின்னா, இந்த மது பழக்கம் அதிகமாகறனால அவங்க கேரக்டர் நிறையவே மாறுது. அந்த கேரக்டர் மாறுறனால என்ன ஆகுது அப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனை வருது, அவருக்கு உடல் ரீதியாகவும் பிரச்சனை வருது, இது போக சமுதாயத்திலும் பிரச்சனை வருது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மதுவிலிருந்து வெளியே வரணுன்றதுக்காக முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் பீர், ஒரு 1/2 கிளாஸ் பீர் இப்படி சாப்பிட்றவங்க ஒரு கட்டத்தில் படிப்படியாக டக்குன்னு ஹார்ட்டுக்கு மாறுவாங்க. அப்புறம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, அப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க சேர்த்து, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சேர்ந்தா மட்டும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போனால் மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சாப்பிடுவாங்க. இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி 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 என்ன ஆயிடும்னா, ஒரு காலகட்டத்தில் தனியாக போய் சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த தனியாக போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அப்போ தான் அவங்களுக்கு அதுக்கு உண்டான சிம்டம் ஆரம்பிக்குது அப்படின்னே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதர் கூட்டு சேர்ந்து சாப்பிடுவாங்க, திரும்ப ஒரு காலகட்டத்தில் தனியாக போய் சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவருக்கு பொருளாதாரம் கொஞ்சம் மந்த நிலை ஆயிரும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது நிறைய காசு செலவு பண்ணணும் ஜாலியாக குடிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம போய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கலாம் ஒன்று. இன்னொன்று எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க தனிமையில் போய் சாப்பிட்றாங்க. இதுதான் அவங்களுக்கு என்னன்னா அடிக்ட் ஆகிக்கிறது, ட்ரிங்க்ஸ் அடிக்ட் அப்படின்ற மாதிரி வருது. இந்த மாதிரி தனியாக போய் சாப்பிட்டு பழகினவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, இது தனியாக போய் நம்ம வெளியில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம், வீட்டிலையே வச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கு வாங்கி வச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அப்பப்போ அவங்க தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக அது மாறிடுது. மாறின உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வீட்டிலே வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிறவங்க தான் ஒரு கட்டத்தில் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. இவங்க மது குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்லேயும் சரி, அவங்க நடவடிக்கையிலையும் சரி, அவங்க தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, அவங்க ஆக்டிவிட்டி அப்படியே மாறிடுது. இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபடுறதுக்கு உண்டான ஒரு கட்டாய சூழ்நிலையில் அவங்க தள்ளப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, இது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு சுற்றி உள்ளவங்க அவங்களையும் ரொம்பவே பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுது. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு விஷயம். எங்கள் ஏரியாவில் ஒரு நண்பர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் சொல்கிறது ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சம்பவம். அவரை நான் பார்த்துருக்கேன். அந்த நண்பர் என்ன செய்வார் அப்படின்னா, நேராக அந்த டைம் ஆச்சுன்னா ஒரு 8 மணி ஆச்சு அப்படின்னா, அந்த 8 மணிக்கு நேராக ஒயின் ஷாப் போவார். நைட்டு ஈவினிங்கு போன உடனே ஒரு குவார்ட்ரு வாங்குவார், 2 சிகரெட் வாங்குவார். நான் நல்லாவே பார்த்துருக்கேன். 2 சிகரெட் வாங்கிட்டு ஒரு குவார்ட்டரில் கொஞ்சத்தை ஊற்றுவார், ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு மடித்து முடிச்சுட்டு திரும்ப அந்த குவார்ட்டர் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு போயிடுவார். இவ்வளோ தான். அடுத்த நாள் கரெக்டாக அதே மாதிரி ஒரு 8 மணிக்கு போவார்.
அவர் அதே மாதிரி ஒரு குவார்ட்டர் அதே பிராண்டு தான் வாங்குவார், அதே சிகரெட்டு தான் வாங்குவார், சாப்பிடுவார், போயிடுவார். அதே மாதிரி மறுநாள், அதுக்கடுத்த நாள் இப்படி வந்து டெய்லி சாப்பிட்றாரு. ஆனால் குவார்ட்டர் தான் சாப்பிட்றாரு. ஆனால் நான் பார்த்தது 18 வருஷத்துக்கு முன்னால் அந்த நபரை பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் அதே குவார்ட்டர் தான் சாப்பிட்றாரு, அதே மாதிரி தான் 2 சிகரெட் அடிக்கிறாரு, அதோட வீட்டுக்கு போயிடுறாரு. இதுதான். இப்போ இவங்களுக்கு மது பிரச்சனையா அப்படின்னா கண்டிப்பான முறையில் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 18 வருஷத்துக்கு முன்னால் குவார்ட்டர் அடித்தவர் இன்றைக்கும் அதே குவார்ட்டர் அடிக்கிறாரு, அதே சிகரெட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொட்டீனாக அவர் ஒர்க்கை பார்க்குறாரு. காலையில் எந்திரிக்கிறாரு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாரு, அவங்க ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை செய்கிறாரு, அவங்க பிள்ளைகளோட படிப்புக்கு கவனம் செலுத்துகிறாரு, அவங்க குடும்பத்தில் மனைவிக்கு தேவையானதை கவனம் செலுத்துகிறாங்க, அதுக்கடுத்து அவங்க தொழிலுக்கு போய் அவங்க வருமானத்தில் கவனம் செலுத்துகிறாங்க. இது எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா நைட் ஆச்சுன்னா அந்த சரக்கு மட்டும் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவருக்கு பிரச்சனையானா இவருக்கு பிரச்சனை இல்லை. காரணம் 18 வருஷத்துக்கு முன்னால் அவர் சின்ன லெவலில் ஒரு புரோக்கரேஜ் மாதிரி ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி பெரிய நிறுவனமாக வச்சு அதை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து அந்த 18 வருஷத்தில் அவங்களோட பொருளாதார வறட்சி, அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுங்க 2 பேரையும் நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டாங்க. இது போக பார்த்தீங்கன்னா பசங்களை நல்லா படிக்க வச்சுட்டாங்க, அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. இது மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு குடும்பஸ்தனா அந்த குடும்ப தலைவனா என்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிட்டாரு. இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து நீங்கள் குடிக்காதீங்க, நீங்கள் குடியாராக இருக்கீங்க அப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சாம வேலையை பார்க்குறாரு, அவர் கேரக்டர் எப்பவும் போல் ஒரே மாதிரி தான் இருக்குது. குடித்தாலும் ஒரே மாதிரி தான் பேசுகிறாரு, குடிக்காட்டினாலும் ஒரே மாதிரி தான் பேசுகிறாரு. குடித்தாலும் ஒரே மாதிரி தான் நடவடிக்கை இருக்குது, குடிக்காட்டினாலும் ஒரே மாதிரி தான் நடவடிக்கை இருக்குது. இவங்களுக்கு இது பிரச்சனையானா கிடையவே கிடையாது. இது ஒரு விதமான ட்ரிங்கர்ஸ். இவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. இவங்க மதுவிலிருந்து வெளியே வரணுன்ற அவசியம் இல்லை. 100% நான் சொல்கிறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நபர்கள் என்ன மாதிரி ஆளுகள் இருக்காங்கன்னா, அந்த கரெக்டாக அவங்க வந்து ஒரு கிறிஸ்டினாக இருந்தாங்கன்னா சரி, அந்த கிறிஸ்துமஸ்ஸு இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே முடிச்சுடுவாங்க. அதுக்கடுத்து எப்போவுமே தொட மாட்டாங்க, இதை பற்றியே நினைக்க மாட்டாங்க. ரொட்டீனாக அவங்க ஒர்க்கை பார்ப்பாங்க, ஃபேமிலியை பார்ப்பாங்க, எல்லாமே அவங்க ஒர்க்கில் வந்து டெவலப் ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு இயர்ஸுகள் கூட அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஆனால் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால் அந்த மது அந்த ஒரு ஃபங்க்ஷன் டைம், அதாவது அவங்களுடைய பண்டிகை நாளில் சாப்பிட்டது ஒரு 15 வருஷம் கழித்து அதே மாதிரி அந்த பண்டிகை நாளில் மட்டும்தான் அதை தேடுவாங்க. தேடி அதை ருசித்து சாப்பிட்டுட்டு விட்டுறாங்க. இவங்களுக்கு மது பிரச்சனையா அப்படின்னா கிடையவே கிடையாது. இவங்க ஃபேமிலியில் யாரும் இவர் வந்து மது குடிக்காதீங்க அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. இவங்களை சுற்றி உள்ளவங்க யாருமே இவங்க சொந்தக்காரங்களோ யாருமே மது குடிக்காதீங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. இவர் ஒரு குடியாரன் அப்படின்ற ஒரு முத்திரையை யாரும் பதிக்க போகிறது கிடையாது. ஸோ இவங்களுக்கு மது பிரச்சனைனா கிடையவே கிடையாது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நபர்கள் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு எங்கேயாவது குடிக்கணும்னு நினச்சிட்டா அவுட்ருக்கு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு டூரு இந்த மாதிரி போயிடுவாங்க. வருஷத்தில் ஒரு 2-3 ட்ரிப் இந்த மாதிரி வச்சுக்குவாங்க. போய் நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு குடிக்கிறதே வீட்டுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு தான் நடந்துக்குருவாங்க. இவங்க குடியாரனா கேட்டால் இவங்களும் குடியாரன் கிடையாது. ஏன்னா இயர்ஸுக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க. அந்த கணக்குப்படி தான் சாப்பிடுவாங்க. நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு போகிறாங்க. அவங்க வந்து ஜாலியாக இதை என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இவங்களுக்கு மது பிரச்சனை கிடையாது. இன்னொரு விதமான ட்ரிங்கர்ஸ் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சமாக குடிய ஆரம்பித்து பெரிய லெவலில் போய் அது முடிகிறது. ஆரம்பத்தில் 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னால் உதாரணத்துக்காக சொல்கிறேன், அப்போ கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணவங்க ஒரு 2 வருஷம் கழித்து அவங்க அளவு கூடியிருக்கும், ஒரு 3 வருஷம் கழித்து இன்னும் அளவு கூடியிருக்கும், ஒரு 4 வருஷம் கழித்து இன்னும் அளவு கூடியிருக்கும், ஒரு 5 இயர்ஸ் கழித்து இன்னுமே அளவு கூடியிருக்கும். நாளாக 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 அவங்களுடைய குடியினுடைய அளவு வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். இவங்களுக்கு தான் இது பிரச்சனையான விஷயம். இதில் இன்னொரு ட்ரிங்கர்ஸும் இருக்காங்க. நிறைய குடிப்பாங்க, குடிச்சிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவாங்க. வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுவாங்க, சமுதாயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க, பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு அவமானம் அசிங்கம் அந்த இடத்துல நடந்துருச்சு அப்படின்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு யோசிச்சு பார்ப்பான், இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கோமா, இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு நம்ம நடந்திருக்கோமா, இத்தனை பேர் கேவலமாக பேசுகிறாங்களே, மறுநாள் அக்கம் பக்கத்தில் என்னப்பா நேற்று இப்படி நடந்துட்டு நல்ல பேராக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இதை அவங்க அப்படியே யோசித்து சடனாக அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தொடவே மாட்டாங்க. திரும்ப ஆரம்பித்தாங்கன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும், திரும்ப இதே மாதிரி ஒரு கேரக்டர் பர்ஸ் வரும் அவங்களுக்கு.
அப்படியே மாதிரி நடப்பாங்க, நாகரீகமாக நடப்பாங்க, ஒரு முழு குடியார மாதிரி நடப்பாங்க. ஆனால் வந்து திரும்ப அடுத்த நாள் யோசிச்சு பார்ப்பாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு விட்டுருவாங்க. இவங்களுடைய பேர் வந்து பெருங்குடிகாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பா, பெரிய அளவில் பிரச்சனையா, அதுவும் கிடையாது. ஒரு 50%, ஒரு 40% இவங்களுக்கு குடி ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிடுவாங்க, ஃபேமிலியில் குடிக்காதப்ப ஒழுக்கமாக நடப்பாங்க, அவங்களுடைய கோட்பாடுபடி அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி, அவங்க பிள்ளைகளோட வளர்ச்சி, அவங்க குடும்பத்தில் கவனம் செலுத்துகிற விதம், தொழில் பண்ணுற இடத்துல கவனம் செலுத்துகிற இடம், இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது ஒரு ரகம். நான் சொன்ன டேஞ்சரான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் கட்டிங்லேயோ சிங்கிள் பீர்லேயோ ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் நாளடைவில் வளர்ந்து 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 உங்களுக்கு சரக்கு அதிகமாகி ஒரு ஃபுல் அடிக்கிறது, ஆஃப் அடிக்கிறது, 1.5 ஃபுல் அடிக்கிறது, இந்த மாதிரி கொண்டா கொண்டா அப்படின்னு தேடுது பார்த்தீங்களா மனசு, அவங்களுக்கு தான் இது பிரச்சனை. அதாவது ஒரு கட்டத்தில் கொஞ்சமாக குடிச்சிட்டு ஒரு ஜாலிக்கு அனுபவிச்சவங்க ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த சரக்கை பாட்டில் திறந்துட்டாங்க அப்படின்னா அதை மூடி வைக்கிறதுக்கு மனசே வராது. அந்த பாட்டிலை காலி பண்ணிட்டு தான் தூக்கி போடுவாங்க. அதாவது அது குவார்ட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, ஆஃப் பாட்டிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபுல் பாட்டிலாக இருந்தாலும் சரி, அந்த பறக்க பூரா சாப்பிடணும். சாப்பிட்டு முடித்தா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதுபோக இன்னும் தேவை அப்படின்னு கூட தேடுவாங்க. இந்த மாதிரி பெர்சன்ட் வந்து கேரக்டர் மாறிடும், குடிக்காக என்ன வேணால் செய்வாங்க, பொருளாதாரம் நலிவடைஞ்சிரும். இதுபோக வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. குடும்பத்தை அவங்களால சரியாக நாளடைவில் கவனிக்க முடியாமல் போயிடும். நல்ல மனிதராக இருப்பாங்க, ஆனால் இவங்க குடித்ததுனால இந்த கேரக்டர் எல்லாம் மாறி தன்னைத்தானே தாழ்வு மனப்பான்மை, பயம், பதட்டம், இது மாதிரி நிறைய பிரச்சனைக்கு ஆளாகி அவங்க குடும்பமே சின்னாபின்னமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிரும். இவங்களுக்கு தான் குடியிலிருந்து வெளியே வரணும், அவசிய கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு குடி நோயாளி அப்படின்னு சொல்லி ஒரு பேரே வச்சுருக்காங்க. அதாவது இவங்களுக்கு இந்த குடி பழக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களுக்கு தான் வெரி வெரி டேஞ்சரான விஷயம். கண்டிப்பான முறையில் இவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸான ஆளுங்க உங்கள் ஃபேமிலியிலையோ உங்கள் அக்கம் பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராக இருந்தாலும், உங்கள் உறவினர், உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் கணவன்மார்கள், தாய்மார்களோட பிள்ளைங்க, யாருக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பான முறையில் இதை கவனித்து இதுக்கு உண்டான தீர்வை நீங்கள் தேடலாம். இதுக்கு உண்டான தீர்வு கண்டிப்பான முறையில் இருக்குது. ஒரு சிலர் நினைப்பாங்க, நான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஆனால் இதுலேருந்து வெளியே வரணும், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு குடி பிரச்சனையும் தெரியுது, குடியிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதாவது அவங்கள வந்து இலவசமாகவே 10 பைசா செலவு இல்லாமலே நம்ம வந்து அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வரலாம். இல்லை குடி பிரச்சனையாக இருக்குது, இவங்களை வந்து நம்ம எப்படியாவது திருத்தி கொண்டு வரணும் அப்படின்னு ஃபேமிலி நினைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு ஒன்றும் குடி பிரச்சனை இல்லை, நான் கரெக்டாக தான் இருக்கேன்னு சொல்லுவேன். ஆனால் சுற்றி உள்ள நபர்கள், ஃபேமிலி எல்லாருமே இவங்களுக்கு குடி பிரச்சனை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. குடினால் பொருளாதாரம் பாதிக்குது, குடும்பம் பாதிக்குது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருது இப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு அந்த ஃபீலிங்ஸே இல்லை, அவருக்கு அந்த விருப்பம் இல்லை அப்படின்னா, ஆனால் அந்த நபரையும் நம்ம வந்து வெளியே இதில் பழக்கத்துலேருந்து கொண்டு வந்தால் நல்லா இருப்பார் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவங்க கண்டிப்பான முறையில் இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு எந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு அந்த விருப்பத்தை கொண்டு வர்றதுக்கு கவுன்சிலிங்கு, மெடிசன் சப்போர்ட்டு, டாக்டர் சப்போர்ட்டு இதெல்லாம் கொடுத்து ஒரு தங்குற வசதி கொடுத்து அவங்கள ஒரு 3-4 மந்த்ஸு அங்கேயே இருக்க வச்சு அவங்களுக்கு இந்த குடி என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்றத புரிய வச்சு அவங்களுக்கு அந்த விருப்பத்தை கொண்டு வந்து அதுக்கு பிறகு அந்த மது பழக்கத்துலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரும் பட்சத்தில் அவங்களும் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. குடி வந்து யாருக்கு பிரச்சனை அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்தோம். தொடர்ந்து இதுக்கு உண்டான தேவைகள் யாருக்கு இருந்தாலும் சரி, கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.